ஜீவா, நீ ஆதிய பாக்குற கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே தப்பா தாண்டா தெரியும். இல்லம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நீ கொஞ்சம் நம்ப. இல்ல ஜீவா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மளால கெட்டு போயிடக்கூடாது. அதுவும் மீனாட்சிக்கு அவங்க அம்மா பார்த்து வச்ச வாழ்க்கை. மீனாட்சி நல்லா வாழ போறான்னு தேனு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவங்களோட சந்தோஷத்துக்கு நம்மளால எந்த பாதகமும் வந்துடக்கூடாதியா. எனக்கு புரியுதியா, நீ மீனாட்சிய ரொம்ப விரும்பிட்ட. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதியா. நீ நல்லா படிச்சு உன் அரியர்லாம் முடி, நல்ல வேலைக்கு போ. அப்பதான் உன் வாழ்க்கையும் மாறும். நீ கூட புரிஞ்சுக்கல. அம்மா, எனக்கு மீனாட்சி வேணும்னு சொல்லலம்மா. அவனை கல்யாணம் பண்ணிக்க விட்டா மீனாட்சியோட லைஃபே போயிடுமா. புரிஞ்சுக்கோமா, அவன் நல்லவன் இல்ல. நல்லவங்க கெட்டவங்களா நம்ம பாக்குற பார்வையில தயா இருக்கு. மா, நான் என்ன சொல்ல வரேன், நீ என்னடா? ஜீவா, மீனாட்சியோட நல்ல மனசுக்கு கடவுள் அவளுக்கு எல்லாமே நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காதையா. மீனாட்சி நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கையை பார்க்கட்டும். இதுக்கு மேல நீ அவ விஷயத்துல தலையிடாதப்பா. அதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. நீ வா, வந்து சாப்பிடு. உனக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இல்ல, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். ஏம்மா? அது முறையா இருக்காது. மீனாட்சி எப்பவுமே இப்படிதாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மாலிட்டி பாப்பா. அவ அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததுக்கே வாங்க மாட்டேன்னா பாத்துக்கங்க. ஓ, அந்த காலத்துல தான் சம்மந்தம் பண்ற வீட்டுல பொதுவா கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னம்மா இந்த காலத்துல போய் சம்பிரதாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு? இல்ல, மேரேஜுக்கு அப்புறம் வாங்குறது வேற, முன்னாடியே இதெல்லாம். நீ யோசிக்கிறதுக்கோ தயங்குறதுக்கோ ஒண்ணுமே இல்ல மீனாட்சி. எங்க வீட்டுக்கு நீதான் மருமக, அதுல எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. இந்த பாருமா, ரம்யா உன்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். அதான் அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு. கூடிய சீக்கிரம் நான் அவங்கள பார்ப்பேன். அது மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாணம் ஓஹோன்னு நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மீனாட்சி கல்யாணம் தான் ஓஹோன்னு நடந்துச்சுன்னு இந்த ஊரே பேசும். உங்க கல்யாணத்தை அப்படி நடத்துவேன். என்ன, ஆதி விருப்பம் தான் எனக்கு எல்லாமே. தேங்க்ஸ் மாமா. ஆதி எனக்கு மச்சான் மட்டும் இல்ல, அவன் எனக்கு ஒரு புள்ள மாதிரி. நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அந்த உரிமையில தான் இதை தரேன். மோதிரத்தை வாங்கிக்கமா. இந்தா இரு. அதே மாமா, நீயே போட்டு விடு, அதான் கரெக்டா இருக்கும். இந்தா. தேங்க்ஸ் மாமா. போட்டு விடு. ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. ஹலோ, என்ன சொல்றீங்க? என்னாச்சு அம்மாவுக்கு? இத நான் உடனே அங்க வரேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். ஏன், என்ன பிரச்சனை? தெரியல, நான் உடனே போகணும். சரி, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். மீனாட்சி, நீ இப்ப தனியாள் இல்லம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம். நாங்களும் கூட வரோம். வா போலாம். வாங்க மாமா. உங்க அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. மீனாட்சி, நிஜமாவா டாக்டர்? ஆமா, 1 மாசத்துக்கு பிறகு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ ஃபுல் கான்ஷியஸ் வந்துருச்சு. நன்றி
நன்றி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அம்மாவை பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. ஆனா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க, சரியா? சரிங்க டாக்டர். சரி, கேரியா. மீனாட்சி, நான் தான் சொன்னேன்ல, குட் நியூஸாக தான் இருக்கும்னு. கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு பாரு. முதல்ல நீங்க 2 பேரும் அழாதீங்க. மீனாட்சி, இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சி, வா நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். வா. ஜீவா, நீ வர வேண்டாம். ஏன்? அவங்களுக்கு இப்போதான் கான்சியஸ் வந்திருக்கு. ஆன்ட்டி எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாத ஏதாவது பேசிட்டா? நான் தேவையில்லாம பேசுவேன். ஆமாம், எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம். இல்ல, புரியல. நான் என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறேன்? இல்லை ஜீவா, உனக்கு லிமிட் தெரியாது. விளையாட்டா ஏதாவது பேசுவ. ஆதி, ஜீவாவும் வரட்டும். இல்லைங்க, ஆன்ட்டிக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ் வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன். ஆதி சொல்றது சரிதான் தேனு. ஜீவா ஏதாச்சும் பேசுவான். எங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க தேனு. அவன் வர வேண்டாமே. மீனாட்சி, என்ன நீ எப்படி பேசுற? இல்ல, வேணாம் மதினி, நீங்க போங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். நான் கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி சேர்ந்துட்டேனே. இந்த கல்யாணம் நின்னு இருக்கும். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சேன். ஆனா கல்யாணமே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. மா, ஆதியும் அவங்க அக்காவும் எப்பவுமே நமக்கு ஆதரவா இருந்திருக்காங்கம்மா. ஆமாம்மா, இவ்ளோ நாளா ஹாஸ்பிடல் செலவு கூட அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஐயோ ஏங்க, இப்போ எதுக்கு ஆன்ட்டிக்கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. ஆன்ட்டி, இது என்னோட கடமை. இதுக்கு போய் நீங்க நன்றிலாம் என்ன ஆன்ட்டி? இல்லப்பா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி மாப்ள, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ ஆதரவா இருக்காரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள.